சட்டமன்ற தேர்தலில் 12 சீட் கிடைத்தால் மட்டுமே கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை கவனத்தில் வைத்துள்ளதாகவும், அதே சமயம் திமுக கூட்டணியின் பொது நோக்கத்திற்கு எந்த பாதகமும் ஏற்படாமல் இருப்பதை கருத்தில் கொள்வோம் எனவும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். இப்போ எப்படி நீங்க கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு, விசிகேக்கு, காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எங்களுக்கு ஆசை, அந்த ஆசை எனக்கு இருக்கு. ஆனா நானா ஒரு முதன்மை செயலரா நான் இத்தனை சீட் அங்க வேணும் எதிர்பார்க்குங்கிறது அது ஒரு முதிர்ச்சியான இது ஒரு பதில் இருக்க முடியாது. ஒரு மெச்சூர்டு அது அப்படி நான் சொல்லவும் கூடாது. இயக்க தலைமை முடிவெடுக்கும். நீங்க அங்கீகாரம் பெறணும்னா 12 சீட்ல நிக்கணும். நீங்க அங்கீகாரம் பெறணும் 12 சீட்ல நிக்கணும். நீங்க அதுதான் உங்களோட பதில் சொல்லியிருந்தேன். நான் எத்தனை சீட் நாங்க கேட்க போறோங்கிறது நீங்க இயக்க தலைமை முடிவு பண்ணும். நீங்க அந்த 12 சீட்டுங்கிறதுல நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா? ஏன்னா கட்சிக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் இல்லையா? இல்ல, நாங்க கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் போன முறை 6 இடத்துல நாங்க போட்டி போட்டோம். 6 இடத்துல போட்டி போட்டு 4 இடங்கள் அங்க வெற்றி பெற்றோம். நாங்க இப்ப அதுவும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்க உதயசேரன் சின்னத்துல போட்டி போட்டாங்க. இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க சின்னத்தில் நிக்கிறதோ இல்ல கூடுதல் இடங்கள் கிடைக்கிறதோ, இதுக்கு இயக்க தோழர்களுடைய நிர்வாகிகளுடைய அந்த விருப்பத்தை தலைமை கிட்ட பொதுக்குழுல சொல்லுவாங்க. தலைமையை பொறுத்த வரைக்கும், பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு எடுப்பாங்க. நீங்க பொதுக்குழு முடிஞ்ச பிறகு எங்களுடைய தலைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போறாரு. நீங்க இந்த கேள்வியில் அவர்கிட்ட கேட்கலாம். தலைவர் தான் கடைசி முடிவு எடுப்பாரு. 6 தொகுதியோட கம்மியா திமுக சீட் கொடுத்தா அந்த கூட்டணி மதிமுக இருக்குமா? நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் இல்லையா, தேர்தல் களங்கள் பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்படுகின்ற ஒரு இயக்கம். இன்னைக்கு சில இயக்கங்கள் போனோட ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேட்டது, நீங்க தான் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஏங்க அந்த சில இயக்கங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் அங்கே எங்களுக்கு அழைப்பு இருக்கு, இங்கே எங்களுக்கு அழைப்பு இருக்கு, இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இது இல்லைன்னா, அந்த மதிமுக அப்படி செயல்படுற இயக்கம் கிடையாது. நீங்க ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் பிடிக்கல, அது இயக்கத்தை விட்டு போறாரா, இல்ல ஒரு கூட்டணியில ஒரு அரசியல் கட்சி பிடிக்கல வெளியில போறாங்க, அது அவங்களுடைய வெறுப்பு. அதுதான், அது தவறு கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இங்க என்ன கூப்பிடுறாங்க, அங்க என்ன கூப்பிடுறாங்க சொல்றது இது வியாபாரம், இது கமர்ஷியலா இது பண்ணிட்டு நடந்துக்கிறது என்ன பாக்குறேன். அது அந்த மாதிரி மதிமுக செயல்படாது. நீங்க சொல்றபடி இது கிடைக்காட்டி நான் கூட்டணி விட்டு வெளியே போயிருவோம், அது கிடையாது. நாங்க ஒரு பொதுநல நோக்கத்தோடு தமிழ்நாடு நலன் கருதி நாங்க இந்த கூட்டணியில் நாங்க சேர்ந்தோம். அது அந்த காரணங்கள் இன்னைக்கு தொடருது. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்க எதிர்பார்க்கறதுதான். நீங்க இடங்களை விட குறைஞ்சபட்சம் அந்த சுயமரியாதை நாங்க எதிர்பார்க்க